ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜிம்முக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நிறைய பேர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ஓகேவாயிட்டேன். என்னால் நல்லாவும் பேசவும் முடியுது. ஸோ அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்துட்டேன். இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் யூடியூப்பில் போஸ்ட் போட்டிருந்தேன், யாரெல்லாம் என்னை இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லி. நிறைய பேர் வந்து சாரிக்கா என்கிட்ட இன்ஸ்டா இல்லை, அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணல அப்படிலாம் சொல்லியிருந்தீங்கடா. இட்ஸ் ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. யாரெல்லாம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் சொன்னேன். நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லைடா, சரிங்களா? உங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றது எனக்கு புரியுது. நான் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் கேட்டேன், வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எத்தனை பேர் இதில் நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் நான் யூடியூப் சம்மந்தப்பட்டதை அதில் சொல்லுவேன். அதுக்காக தான் நான் கேட்டேனே தவிர்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படின்லாம் நான் சொல்லலை, ஓகேவா? நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். உங்களோட 2 ஃபேமிலியுமே பொலிட்டீஷியன்ஸ். ஸோ உங்களோட மேரேஜ் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மேரேஜ் மாதிரி தான். நீங்கள் ஒருத்தரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே அவங்களோட ஃபேமிலி ரெப்புடேஷன் போகிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவீங்களோன்னு பயந்தே ஜிம்முனுக்கு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருப்பீங்க, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேம்மா, இவரெல்லாம் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு. ஆனால் உங்கள் வீட்டில் கேட்டிருக்கவே மாட்டாங்க. நீங்கள் நேராக போய் ஜிம்முன்கிட்டே சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஜிம்மன் இந்த மேரேஜ் ஆல்ரெடி பேசி வச்சுட்டாங்க, இப்போ ஸ்டாப் பண்ணால் 2 ஃபேமிலிக்குமே ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும், ஸோ ப்ளீஸ் மேரேஜ்க்கு ஒத்துக்குன்னு சொல்லியிருப்பான். ஆனால் நீங்கள் கேட்டிருக்கவே மாட்டீங்க. ஸோ அவங்கள மிரட்டி தான் இந்த கல்யாணத்தையே ஒத்துக்க வச்சுருந்துருப்பான். ஓகே, இன்ட்ரோடக்ஷன் இதுவே போதும். இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் உங்களோட மேரேஜ் முடிஞ்சிருக்கும். இப்போது உங்களோட ஃபர்ஸ்ட் நைட். நீங்கள் உங்களோட ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜிம்முன் வரான். என்ன இன்னும் ரெடியாகாமலே இருக்க? என்ன ரெடி ஆகணும்? எதுக்கு ரெடி ஆகணும்? என்ன கேள்வி இது? இன்றைக்கி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட், நீ வந்து இப்படி உட்காந்துட்ருக்க? ஃபர்ஸ்ட் நைட்டா? எனக்கு என்ன இது விருப்பப்பட்டு நடந்த மேரேஜா? நீங்கள் எந்த உரிமையில் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆகலன்னு வந்து கேட்குறீங்க? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு இந்த மேரேஜில் விருப்பமே கிடையாதுன்னு. என்னை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன்னு அர்த்தம் ஆகிடாது, ஓகேவா? இங்கே பாரு வையன், நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பதில் சொல்லிகிட்ருக்க? நீங்கள் எல்லாம் என்ன கேட்குறீங்கன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு இது தானே வேணும் என்கிட்ட இருந்து? இங்கே பாருங்கள், என் பெர்மிஷன் இல்லாமல் என்னை தொடுற வேலை வச்சுக்காதீங்க, புரிஞ்சுதா? எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்கல. எப்படி ஒரு பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி உங்களால் மேரேஜ் பண்ணிக்க முடியுது? இப்படி இல்லாமல் ஒரு மனுஷங்க இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்பி எப்படி தான் மக்கள் எல்லாருமே ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. சும்மா எனக்கு கோவம் வருது. இங்கே பாரு, தேவையில்லாமல் என் கேரக்டரை பற்றி தப்பாக பேசினா அவ்வளோதான் உனக்கு மரியாதை. ஓ, அப்போ வேறு எப்படி பேசுகிறது? ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சோம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்கள வேறு எப்படி நினைக்க முடியும்? நீங்கள் சீப்பான கேரக்டர் தான், புரிஞ்சுதா? நான் இப்பயும் சொல்கிறேன், என் பெர்மிஷன் இல்லாமல் என் பக்கத்தில் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்ருப்பீங்க. ஜிம்மனுக்கு செம்ம கோவம். ஆனால் சைலண்ட்டாக போய் படுக்கிற ஆளெல்லாம் ஜிம்மன் கிடையாது. உங்ககிட்ட செம்மையாக சண்டை போடுறான். நீங்கள் பேச அவன் பேசுனா அந்த ஃபைட்டு பெரிய ஆர்கியூமெண்ட்டாக முடியுது. இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவன் 2 காதையும் பொத்திட்டு கும்முன்னு படுத்துட்டான். இங்கே என்ன பண்ணுறீங்க? கீழே போங்க. அப்படி இல்லையா போய் சோஃபாவில் தூங்குங்க. பெட்டில் எதுக்கு படுத்துட்ருக்கீங்க? இங்கே பாரு, இது என்னோட வீடு, என்னோட ரூமு, என்னோட பெட்டு. நான் எங்கே படுக்கணும் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உரிமை இல்லையா? சரி, ஓகே. ஆனால் எனக்கு உங்கள் கூட தூங்க இஷ்டம் இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களோட கையை பிடிச்சி, உனக்கு என்ன தான் பிரச்சனை? எதுக்கு நீ இப்போ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு உங்களோட இங்கே ஒரே பெட்டில் தூங்க இஷ்டம் கிடையாது. உனக்கு கீழே படுங்க, இல்லையா சோஃபாவில் படுங்க. என்னால் உங்கள் கூட பெட்டில் படுக்க முடியாது. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ கீழே படுத்துக்கோ. உன்னை ரூமை விட்டு வெளியே போக நான் அலோவ் பண்ணவே மாட்டேன், புரிஞ்சுதா? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடணும்னு நினைக்கிறீங்க? இங்கே பாரு, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒழுங்கு மரியாதையாக இங்கே என் கூட பெட்டில் படுக்கிற வேலையை பாரு, இல்லையா தரையில் பெட்ஷீட்டை போட்டு படுத்து தூங்குற வேலையை பாரு. ஆனால் உன்னை இந்த ரூமை விட்டு வெளியே போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுத்துட்டான். உங்களுக்கு என்ன போய் கீழே படுக்க சொல்கிறேன்? நான்
நான் எப்படி இருந்தவ தெரியுமா? என்னாலலாம் கீழ படுக்க முடியாது. நான் பெட்ல தான் படுப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் பெட்ல படுக்கிறீங்க. ஜிம் எதுவுமே சொல்லாம தூங்குறான். இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜிம்மின் ஏர்லியாவே எழுந்துக்கிறான். அவன ஏதோ வெயிட்டா ஃபீல் பண்றான். என்னன்னு பார்த்தா, நீங்க அவனோட செஸ்ட் மேல படுத்துட்டு, உங்களோட கைய தூக்கி அவனோட வெயிஸ்ட்ல ஹக் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கீங்க. காலெல்லாம் அவன் மேல தூக்கி போட்டுட்டு. இதுக்கு நேத்து நைட்டு அவ்ளோ சண்ட. ஆளப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு உங்கள புடிச்சு தள்ளி விட்டுட்டு, அவன் ரூம விட்டு வெளிய போறான். நீங்க பயந்து எழுந்துக்கிறீங்க. "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்க யாருமே இல்ல. "என்ன ஆச்சு? நான் தூங்கிட்டு தானே இருந்தேன். யாரோ என்ன புடிச்சு புஷ் பண்ண மாதிரில ஃபீல் ஆச்சு. ஆனா இங்க யாருமே காணுமே!" அப்படின்னு டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஓ! தெரியும். அது அவனோட வேலையா தான் இருக்கும். என்ன நிம்மதியா தூங்க கூட விட மாட்டான் போல. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைன் படுத்து தூங்குறீங்க. ஜிம்மன் ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு அகைன் ரூமுக்கு வரான். நீங்க ஸ்டில் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. என்ன இவ? இவ்ளோ நேரம் தூங்குறா? இதில காலேஜுக்கு வேற போறாளாமா. 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கா. எப்படி தான் இவ காலேஜுக்கு கிளம்புறா? ஏதோ ஒண்ணு. ஏதாவது பண்ணிட்டு போட்டும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ் அப் ஆக்கிட்டு கீழ போறான். அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன், சொல்லுங்கம்மா. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வரதா சொல்லியிருக்காங்கப்பா." "எதுக்கும்மா?" "அவங்க ஒரு சிலர் உன்னோட மேரேஜுக்கு வர முடியலையாம்ப்பா. ஸோ அவங்க வீட்ல வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. அதனால நீயும் சரி, ஒயனும் சரி எங்கேயும் வெளிய போக வேண்டாம் சரியா? ஒரு 1 வீக் போல இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு 1 வீக்குக்கு நீங்க வீட்லயே இருங்க. எங்கேயும் போக வேண்டாம்." "ஆனா அம்மா, நான் சொன்னா அவ கேட்பாளா?" "எனக்கு தெரியலப்பா. நீ போயிட்டு அவகிட்ட சொல்லு. அவ கண்டிப்பா புரிஞ்சுப்பா." "ஓகேம்மா." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் மேலே வரான். நீங்க எழுந்து ரெடியாகி ஃப்ரெஷ்அப்லாம் ஆயிட்டுட்டு காலேஜுக்கு தான் கிளம்புறீங்க. அப்போ ஜிம்மன், "என்னடா இவ? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா, அதுக்குள்ளே எழுந்துட்டாளா? இவ குளிச்சாளா இல்லையா? அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் உங்களே தான் பார்க்குறான். இப்போ தான் ஜிம்மன் உங்களோட ட்ரெஸ்ஸையே பார்க்குறான். "எதுக்கு இப்போ என்ன அப்படி பார்த்துட்ருக்கீங்க? என்னடி ட்ரெஸ் இது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன? ஆ இங்கே பாரு. நீ ஏதோ ஒன்று போட்டுக்கோ. ஆனா, இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக வேண்டாம்." "ஏன்? ஏன் ஏன் ஏன்? ஏன் நான் போகக்கூடாது? என்ன மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களோட கைக்குள்ளே வச்சுக்கலாம்னு நெனச்சிங்களா? அந்த மாதிரி பெர்சன்லாம் நான் கிடையாது. என்ன யாராலையுமே தடுக்க முடியாது. எனக்கு புடிச்சத நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன்." நீங்க அப்படின்னு சொன்னதும் ஜிம்மனுக்கு டென்ஷன் ஆகிட்டு, "இங்க பாரு, சும்மா கொஞ்ச நேரம் கூட உன் வாய் சும்மாவே இருக்காதா? நான் என்ன சொல்ல வரேன்னு காது குடுத்து கேட்கவே மாட்டியா? நான் இப்போ என்ன சொன்னேன்? இனிமே நீ காலேஜுக்கே போக வேண்டான்னு சொன்னேனா? இன்னைக்கு காலேஜுக்கு போகாதன்னு தானே சொன்னேன்?" அப்படின்னு நான் அவங்க கேட்டதுமே நீங்க ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க. "என்ன? எதுக்கு இப்போ சைலண்ட்டா இருக்க? எதுக்கு என்ன போக வேணான்னு சொன்னீங்க? அதுக்கு ரீசன் சொல்லுங்க." "என்னோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இங்க தான் இருக்கணும்." "என்ன? உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்தா நான் எதுக்கு காலேஜ் போகாம இருக்கணும்? ஏன்னா அவங்க பார்க்க வரது நம்பல. ஸோ நீ இங்க இல்லன்னா அவங்க உன்ன பத்தி என்ன நெனைப்பாங்க? ஆ? ஹ! அவங்க என்ன பத்தி என்ன வேணாலும் நெனைக்கட்டும். சரிங்களா? அதுக்காகலாம் என்னால இங்க இருக்க முடியாது. இங்க பாரு, எனக்கு என் ஃபேமிலி ரெப்புடேஷன் ரொம்ப முக்கியம். என் பேரண்ட்ஸோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். எனக்கு என்னோட சந்தோஷம் இல்லைனா கூட பரவாயில்ல. ஆனா, என் ஃபேமிலியோட ரெப்புடேஷனும், என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பினஸும் தான் எனக்கு முக்கியம். ஸோ, இப்படி அடம் பிடிக்கிற வேலைய விட்டுட்டு, ஒழுங்கா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகி கீழே வர. என்னால முடியாது. என்ன விட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க? இங்க பாரு, நான் சும்மா வாயால பேசிட்டு இருக்கேன்னு நினைக்காத. புரிஞ்சுதா? என்னோட ஆக்ஷனே வேற மாதிரி இருக்கும் வையன். ஸோ பி கேர்ஃபுல். நான் சொல்கிறத செய். முடியாதுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாடுறதுக்கு நான் ஒன்றும் நீங்கள் வச்ச அடிமை கிடையாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியோட ரெப்புடேஷனும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹாப்பினஸ் முக்கியம்னா நீங்கள் தாராளமாக என்ன வேணாலும் பண்ணுங்கள். என்னை ஏன் பண்ண சொல்கிறீங்க? எனக்கு பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா? ஸோ நான் காலேஜுக்கு கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. ஜிம்மனுக்கு செம்ம கோவம். உங்கள அப்படியே ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. பிகாஸ் அவன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருக்கான். "கையை விடு, எனக்கு வலிக்குது." "வலிக்குதா? வலிக்கட்டும். என்ன நானும் போனா போட்டும் பேசக்கூடாதுன்னு பொறுமையாக போயிட்டு இருந்தா ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என் வீடு. உன் இஷ்டம் மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இது ஒன்றும் உன்னோட வீடு கிடையாது. புரிஞ்சுதா? இங்கே இருக்கணும்னா நான் சொல்கிறது நீ கேட்டு தான் ஆகணும். கேட்கலன்னா என்ன பண்ணுவீங்க? எப்பவும் போல் மிரட்டுவீங்க. அவ்வளோதானே? இங்கே பாரு, உன்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நான் உன்கிட்ட பொறுமையாக சொல்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்துடுவாங்க. அவங்க கூட நார்மலாக சகஜமாக பேசுகிற வேலையை பாரு.
அப்படி இல்லைன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நேற்று நீ சொன்னியே என் பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்னு. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, உன்னோட பெர்மிஷனுக்காகலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டேன். புருஷன்ற உரிமை எனக்கு கையில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க அவசியமே இல்லை. பிகாஸ் உன்னால் 1 வீக்குக்கு எழுந்து கூட நடக்க முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். ஸோ நீ 1 வீக்கு வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்கிறான். உங்களோட ஐஸ் வைட் ஆகுது. என்ன பண்ண மாட்டேன்னு நினைக்கிறியா? நான் ஜிமன், பாக் ஜிமன். நான் சொன்னதை செய்வேன். ஓகேவா? இப்படி அடம் பிடிக்காம சமத்து பிள்ளையா இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு என் ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ பார்ப்பியான். வரட்டுமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்ஸ்லேயே தட்டிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம கோவம். ஆ எதுக்கு தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கானோ எனக்கு தெரியல ச்சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்முனோட ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட வந்துட்டாங்க. ஜிம்முன் அவங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஜிம்மன், உன் ஒய்ஃபையை காணோம், எங்கே காலேஜுக்கு போயிட்டாளா? இல்லை ஆண்டி, அவள் ரூமில் தான் இருக்கா. இருங்க நான் போய் கூட்டிகிட்டு வரேன். இல்லை பரவாயில்ல, ஏதாச்சும் முக்கியமான வேலையாக இருப்பா, அவளே இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவா அப்படின்னு உங்களோட அதாவது ஜிம்முனோட ஆண்டி சொன்னதும் ஜிம்முனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். அவங்க முன்னாடி அவன் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் எவ்வளோ கொழுப்பு இருக்கும் இவளுக்கு. நான் அவ்வளோ சொல்லியும் அவள் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அவள் கீழே வரல. அவளுக்கு இருக்குது, இவங்க எல்லாரும் போட்டோம் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே உங்களை திட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வரீங்க. அப்போது ஹாய் வயன், வாடா, இப்போ தான் உன்னை பற்றி கேட்டேன், எப்படிடா இருக்கேன்? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டு அவங்களோட காலில் விழுந்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அவங்க கூட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமன் உங்களை ஷாக்கடாக பார்க்குறான். என்னதான் அவனுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்றது ஹாப்பியாக ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் கொடுத்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வியர் பண்ணலன்றது ஒரு பக்கம் அவனுக்கு கோவமாகவும் இருக்குது. பட் அதை வெளியே காட்டிக்கல. இப்படியே ஒரு 1/2 hour கிட்ட போகுது. அவங்க ஸ்டில் உங்களோட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, இரிட்டேட் ஆகுது. நீங்கள் உங்கள் ஃபேஸில் அதை நல்லாவே காமிக்கிறீங்க. பட் அது அவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஜிம்முனால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ எங்கே விட்டால் நீங்கள் ஏதாச்சும் பேசுடுவீங்களோன்னு சொல்லிட்டு ஆண்டி. என்னப்பா ஜிம்மன்? இல்லை ஆண்டி, நீங்கள் வந்ததுலேருந்து ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, பேசிக்கிட்டே வேறு இருக்கீங்களா? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒயன்கிட்ட பேசிக்கலாம். எங்கே போயிட போகிறா? இங்கே தானே இருக்க போகிறா? சரி ஓகேப்பா, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் போகிறாங்க. இங்கே நீங்கள் பா விட்டா போதும்னு சொல்லிட்டு ஸ்பீடாக ஓடி வந்து ரூமில் பெட்டில் உட்காந்துட்டீங்க. ச்சே, இப்போ யார் அவங்க கிட்ட கேட்டது? அவங்களோட குடும்ப புராணத்தை நான் கேட்டேன்னா என்ன? இப்படி இப்படின்னு பேசி பேசி சாகடிச்சிட்டாங்க. காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். ஐயோ கடவுளே, இவன் தான் இப்படி இருக்கான்னு பார்த்தா இவனோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு அவன் திட்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஜிம்மன் ரூமுக்கு வரான். என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்கள் ஆண்டி? நானும் ஏதோ பெரியவங்களாச்சே, அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்துட்டு அவங்க சொல்கிறதுல கேட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தா எவ்வளோ நேரம் பாருங்கள், என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். நான் உங்ககிட்ட கேட்டேனா? உங்களோட குடும்பம் வரலாறு எப்படிலாம் இருந்துச்சு நான் கேட்டேனா? சொல்லுங்கள். இல்லை எதுக்கு எதுக்கு நீ இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? இதுக்காக தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா? ஏய் என்ன இப்போ என்ன சொல்லிட்டாங்க? ஃபேமிலினா இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் அனுசரிச்சுக்கிட்டு தான் நடந்துக்கணும். என்னால் அப்படி அனுசரிச்சுட்டுலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. என்னால் இருக்கவும் முடியாது. முடியாதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகிட்டீங்க. அவங்கள பார்த்து ஸ்மிக் பண்ணிவிட்டு பெட்டோட இன்னொரு சைடில் போய் படுத்துட்டான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே தான் ஒரு 1 வீக்குமே போயிருந்துருக்கோம். ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாருமே வந்திருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே டார்ச்சராக இருக்கும். அவங்கக்கிட்ட பேசி நார்மலாக சிரிக்கிறது உங்களால் சுத்தமாக முடியல. பிகாஸ் நீங்கள் இந்த மாதிரி யார்கிட்டையுமே பேசினதே கிடையாது. நீங்கள் எப்போவுமே லோன்லியாக தான் இருப்பீங்க. இப்படியே தான் ஒரு 1 வீக்குமே போயிருந்துருக்கோம். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் 1 வீக் நீங்கள் இன்றைக்கி தான் காலேஜ்க்கே போகிறீங்க. ரொம்ப ஹாப்பியாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கிளம்புறீங்க. ஜிம்மனோட பேரண்ட்ஸ் வீட்டில் இல்லை. ஸோ நீங்கள் ஜிம்மன் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் நல்லா ரெடியாகி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வியர் பண்ணிவிட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறீங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்க்குறான். நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் உங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன், ஏய் எங்கே போகிற? நான் எங்கே போனால் உங்களுக்கு என்ன? என்கிட்ட இந்த மாதிரி கேட்குற வேலையை வச்சுக்காதீங்க. அதான் 1 வீக் இங்கே இருக்கணும்னு சொன்னீங்க, இருந்துட்டேன்ல. இதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு? இங்கே பாரு, இப்போ உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, உன்னோட புருஷன் நான் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரிவீலிங்காக ட்ரெஸ் போட்டுட்டு போகிற வேலையெல்லாம் வேண்டாம். இங்கே பாருங்கள், என்னோடய ட்ரெஸ் எப்படி போடணும் போடக்கூடாதுன்னா நீங்கள் சொல்லாதீங்க, புரிஞ்சுதா? இந்த சொசைட்டிக்கு வேணால் நீங்கள் என்னோடய புருஷனாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நீங்கள் யாரோ ஒருத்தர், புரிஞ்சுதா? எனக்கு ரோட்டில் போகிறவங்க யாராவது ஒருத்தர் என்னை சொன்னால்
நான் அத காதுல கூட வாங்கிக்க மாட்டேன். அந்த மாதிரி தான். நீங்க என்ன சொன்னாலும் நான் காதுல வாங்கிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. இங்க சிம்ரனுக்கு செம்ம கோவம் வருது. பட் அவன் எதுவுமே ரியாக்ட் பண்ண முடியாம சைலன்ட்டா உட்காந்துட்டுருக்கான். இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க காலேஜ்குள்ள என்டர் ஆகுறீங்க. அப்ப எல்லாருமே உங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்கள பார்த்து தான் பேசுறாங்க. உங்களுக்கு அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கவே இல்ல. நீங்க பாட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. இவங்க தானே அது ஆ அந்த பேனர், ஃபோட்டோஸ், டிவி நியூஸ்லலாம் வந்தது இவங்க தானே. இவ்வளோ நாள் சிம்பிளா இருந்துட்டு, ஆனா இவ்வளோ பெரிய பொலிட்டீஷியன்ஸோட பொண்ணா? என்னால நம்பவே முடியல. எப்படி இவங்களால இத்தன நாளா இவ்ளோ சிம்பிளான லைஃப்ப வாழ முடிஞ்சது? அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அது எதுவுமே கண்டுக்கல. ஆமாடா, ஆக்சுவலி நீங்க பொலிட்டீஷியன்ஸோட பொண்ணுன்னு தெரிஞ்சா, உங்களுக்கு தான் ஆபத்து வரும்னு சொல்லிட்டு, நீங்க அவங்களோட பொண்ணுன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நீங்க ரொம்பவே சிம்பிளா தான் இருந்திருப்பீங்க. அதனால யாருக்குமே தெரிஞ்சிருக்காது நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உங்களுக்கும் ஜிம்முக்கும் மேரேஜ் ஆனதுக்கப்புறம், நீங்க தான் அந்த பொலிட்டீஷியன்ஸோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே செம்ம ஷாக்டு இருந்திருக்கும். நீங்களே வாலண்டரியா போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன ப்ரப்போஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவர் உங்கள இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு. இப்போ அவன்லாம் ரெக்ரெட் பண்றான். ஐயோ! நம்ம ஏன் இவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்காம போயிட்டோம். இவ்வளோ அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா, இந்த இந்த சொசைட்டிலேயே நம்ம பெரிய பணக்காரா இருந்திருப்போமே! அப்படின்லாம் அவனுங்க நெனைக்கிற அளவுக்கு நீங்க அவ்ளோ பெரிய பணக்காரு. அவ்ளோ செல்வாக்கு இருக்கிறது உங்களுக்கு. ஸோ நீங்க இப்படி தான் கிளாஸ்க்கு போயிட்டுருக்கீங்க. கிளாஸ்க்கு போயிட்டு உங்களோட பெஞ்ச்ல தான் இருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பெஞ்ச தான் பார்க்குறீங்க. அந்த பெஞ்ச் எம்ப்டியா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க சேடாவே இருக்கீங்க. அப்போ அந்த பெஞ்சுக்கு ஒரு பெர்சன் வராங்க. நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அந்த பெர்சன் எதுவுமே ரியாக்ட் பண்ணாம சைலன்ட்டா இருக்காங்க. நீங்க அவங்க பக்கத்துல போயிட்டு உட்காந்துட்டு, சாரி வினித். நான் எதுவும் வேணும்னே பண்ணல. என் வீட்ல ஃபோர்ஸ் பண்ணாங்க. ரியலி சாரி. உன்னை ஏமாத்தணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்ல. நான் இப்பயும் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுறேன். நான் அவன்கிட்ட ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன். நான் உன்னை ஏத்துக்கவே மாட்டேன். உனக்கு நான் கண்டிப்பா டிவோர்ஸ் குடுத்துருவேன். நான் வினிதா தான் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லி. ஸோ என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணாத. எனக்கு தெரியும் உனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும்னு. ரியலி சாரி அப்படின்னு நீங்க வினீத்தோட ஹேண்ட பிடிக்கிறீங்க. அவங்களோட ஹேண்ட எடுத்துட்டு, என்கிட்ட நீ பொய்யெல்லாம் சொல்லுவியா ஒய்யன்? ஆ வினித், நான் நான் என்ன பொய் சொன்னேன் உன்கிட்ட? நான் எந்த பொய்யுமே சொல்லலையே. நடிக்காத. நீ பொலிட்டீஷியன்ஸோட பொண்ணுன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்படி ஒரு சிம்பிளான பொண்ணு மாதிரி நடிச்ச என்கிட்ட? வினித், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும்? ம்? சப்போஸ் நீ என்ன லவ் பண்ணாமலும் போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லையா? என்னோட லவ்வு உனக்கு புரியாமலே போயிருந்திருக்கும். என்னை நீ அலட்சியம் படுத்தியிருப்ப. அதனால தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலை. அது மட்டும் ரீசன் இல்லை. என்னோட பேரண்ட்ஸ் பொலிட்டீஷியன்ஸுன்னு சொன்னால் அவங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எனக்கு வந்துருமோன்னு சொல்லி தான் என் பேரண்ட்ஸ் என்னை யார்கிட்டையுமே நான் அவங்களோட பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க. அது ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இவனுக்கு நான் உன்கிட்ட சொல்லலை. மற்றபடி எதுவுமே இல்லை. ப்ளீஸ் என்னை தப்பாக எடுத்துக்காத. என் கூட பேசு. எனக்கு புரியுது நீ எவ்வளோ ஹர்ட் ஆகியிருப்பேன்னு. என்னால் புரிஞ்சுக்க முடியுது வினித். சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ வினித், இங்கே பாரு வயன், நீ என்ன தான் சொன்னாலும் இப்போ உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சரியா? இனி நீ என் கூட பேசுறது தப்பாயிடும். அவர் உன்னோட புருஷன். என்கிட்ட இருந்து நீ மூவ் ஆன் ஆகி அப்புறம் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. சரியா? அதுதான் உனக்கு உன்னோட லைஃப்க்கும் கரெக்டாக இருக்கும். என்னை விட்டுரு. என்ன வினித் பேசுற? நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். என் லவ் உனக்கு புரியலையா? ஆ நான் உன் பின்னாடி எப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். நீ என்னை லவ் பண்ணணும்னு நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன். அதுக்கப்புறம் தானே வினித் நீ என்னை லவ் பண்ண. அப்போ கூடவா உனக்கு என்னோடய லவ்வோட ஆழம் உனக்கு புரியலை? சொல்லு வினித். இங்கே பாரு வயன், நீ என்னை லவ் பண்ணுற. எந்த அளவுக்கு எனக்கு என்னை லவ் பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீ மூவ் ஆன் ஆகிறது தானே கரெக்டு. என்ன பேசுகிற? என்னால் எப்படி அப்படி மூவ் ஆன் ஆக முடியும்? இங்கே பாரு, நீ நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. என்னால் அவ்வளோ ஈஸியாலாம் மூவ் ஆன் ஆக முடியாது வினித். நான் உன்னை உண்மையாக லவ் பண்ணுறேன். எனக்கு உன்கிட்ட பிடிச்சது இந்த கேரக்டர் தான். ப்ளீஸ் வினித், என்னை உன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆக சொல்லாத. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன். உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இது ஜஸ்ட் என்னோடய பேரண்ட்ஸ்க்காக நான் பண்ணிக்கிட்ட மேரேஜ், அவ்வளோதான். இங்கே பாரு வினித், நான் கண்டிப்பாக
நான் கண்டிப்பாக அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன். உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்ப வினோத். என்னை நம்பு ப்ளீஸ். என்னை ஒதுக்கிடாத, என்னை வெறுத்துடாத ப்ளீஸ் வினோத், ப்ளீஸ். உன்னை லவ் பண்ண வைக்க நான் எவ்வளோலாம் பண்ணேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவ்வளோ ஈஸியாக என்னால் உன்னை விட்டுலாம் கொடுக்க முடியாது வினோத். இங்கே பாரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு. என்னை நம்பு. நான் நான் என்னால் உன்னை விட முடியாது வினோத் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. வினோத்துக்கே இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவங்களோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி, என்ன சொல்கிற வையன், நீ மூவ் ஆன் ஆகுறது தான் வினோத் ப்ளீஸ். என்னால் மூவ் ஆன் ஆக முடியாது. ஏன் அது உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஐம் ஸ்டில் லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். புரிஞ்சுக்கோ. சரி வையன், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. ஆனால் என்ன, உன்னை யாருமே தப்பாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அதுக்கு நான் பொறுப்பு. நீ என்ன அவனை விட்டுட்டு வான்னு சொல்லலையே, நானாக தானே வரேன்னு சொல்கிறேன். ஸோ உன் மேலே எந்த தப்புமே இருக்காது வினோத், புரிஞ்சுக்கோ. நான் நான் உன்னை அவ்வளோ ஈஸியெல்லாம் விட முடியாது. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ அதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் ப்ளீஸ். ஓகே வைன், நீ இவ்வளோ சொல்கிறதுனால நான் உன்னை அவாய்ட் பண்ண மாட்டேன். உன் கூட இனிமேல் பேசுகிறேன் பழையபடி, சரியா? எனக்கு இது போதும், இது போதும் வினோத். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனோட ஷோல்டர்லேயே சாஞ்சிக்கிறீங்க. இப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் 1 வீக்காக வினோத்துக்கு மெசேஜ் கால்னு எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அவன் காலையும் அட்டன் பண்ணல, மெசேஜை பார்த்து ரிப்ளையும் பண்ணல. அவன் கோவமாக இருப்பானோ, அவன் இப்போ எந்த சுச்சுவேஷனில் இருக்கானோன்னு அதை நினச்சி உங்களுக்கு பயமாக இருந்திருக்கும். இப்போ வினோத் உங்களை ஏற்றுக்கிட்டான், உங்களை புரிஞ்சுக்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஜாலியாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தது ஜிம்முனை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. பட் நீங்கள் எல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. நீங்கள் உங்களோட ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட பெட்டில் உட்காந்து வினீத் கிட்ட தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்முன்னு உங்களை பார்க்குறான், பட் பெருசாக எடுத்துக்கல. இப்படியே தான் டே ஸ்கிப் ஆகுது. இப்போல்லாம் நீங்கள் நிறைய கால்ஸ் மெசேஜ்லாம் பேசுகிறது ஜிம்முனுக்கு டவுட்டாக இருக்குது. என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஜிம்மன் உங்ககிட்ட கேட்டிருப்பான். ஆனால் நீங்கள் என்னை கேட்குற உரிமை உனக்கு கிடையாது, புரிஞ்சுதா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு நீ சொல்லாத அப்படின்னு அவனை திட்டி விட்டுட்ருப்பீங்க. ஸோ ஜிம்முனும் அதுக்கு மேலே எதுவுமே கேட்டிருக்க மாட்டான். பட் நீங்கள் பண்ணுறது எல்லாமே நோட் பண்ணுவான். இப்போ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஃபோன் அடிக்குது. அந்த ஃபோனில் வினோத்துன்னு வந்திருக்கு. அதை பார்த்ததுமே ஜிம்மன் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பான். பட் பெருசாக எடுத்துக்காம அவன் சைலண்ட் ஆகிட்ருப்பான். அகெயின் கால் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். என்ன இவன் கால் எடுக்கலன்னா விட வேண்டியதானே, கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிக் பண்ணுறான். வயன், இன்னைக்கு மீட் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோமா இல்லையாடி? எங்கடி இருக்க? டைம் ஆகிடுச்சு. நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணுறது? கிளம்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் கேட்டுட்டு அஞ்சுமன் எதுவுமே பேசாமல் காலை கட் பண்ணிவிட்டு, என்ன வெளியே போக போகிறாங்களா? யார் இவன்? ஒருவேளை இவ ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னாலே அவனா இருக்குமோ? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் அடுத்தவன் பொண்டாட்டி கூட எப்படி தான் மற்றவனுங்களால் பேச முடியுதோ? சி, அதுவும் வாடிப்பொடின்னு சொல்லி கூப்பிட்றான். அதுவும் ஏன் பொண்டாட்டிய, அவனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. புதுசாக ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல். நீங்கள் மிரர் முன்னாடி நின்றுட்டு அழகாக மேக்கப் போட்டுட்டு உங்களோட ஃபோன் எடுத்துகிட்டு உங்களோட ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஜிமன் எதுவுமே கேட்கல, நீங்களும் ஜிமனுக்கு எதுவுமே சொல்லலை. ஜிம்மன் உங்களே ஃபாலோ பண்ணிட்டு வரான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே வினோத் இருக்கான். நீங்கள் வினோத் கூட ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. அவனோட கையை பிடிச்சி தான் நடக்கிறீங்க. அவன் ஷோல்டரில் சாய்றீங்க. அவன் சீக்ஸை பிஞ்ச் பண்ணி விளையாடுறது, இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ஜிம்மனுக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. என் புருஷன் நான் இருக்கும் போது அடுத்தவன் கூட இப்படி பண்ணிகிட்ருக்காளே அப்படின்றது கோவம். ஆனால் அவன் எதுவுமே பேசலை. இப்படியே வீட்டுக்கு போகிறான். நீங்கள் ஒரு 2 hours கழித்து தான் வீட்டுக்கு வரீங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக கையில் நிறைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் அது எல்லாத்தையும் வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடு பெட்டில் தான் உட்காறீங்க. அப்போது அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரித்து பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அந்த கிஃப்டெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வினோத்துக்கு தான் அனுப்புகிறீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி தான் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் அப்பயும் நீ சர்ப்ரைஸ் பண்ணுறதை நிறுத்தலை, இப்பயும் சர்ப்ரைஸ் பண்ணுறதை நிறுத்தலை. பட் நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் நீங்கள் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு இதை பார்த்து கோவம் வந்து உங்ககிட்ட இருந்து ஃபோனை பிடுங்கிட்டான். ஹலோ, என்ன பண்ணுறீங்க? எதுக்கு என் ஃபோனை வாங்கினீங்க? மரியாதையாக என் ஃபோனை என்கிட்ட கொடுங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன பண்ண உங்களுக்கு என்ன? என் ஃபோனை கொடுங்க. எங்கே போயிட்டு வந்த?
அது கேட்க நீங்க யாரு? நான் எங்க வேணாலும் போவேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எங்க போயிட்டு வந்த? நான் எங்கேயோ போறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இங்க பாரு, நான் உன்னோட புருஷன். நான் கேள்வி கேட்காம வேற யார் கேள்வி கேட்பா? இங்க பாருங்க, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த சொசைட்டிக்கு வேணா நீங்க என்னோட புருஷனா இருக்கலாம். ஆனா இங்க நான் யாரோ, நீங்க யாரோ. அப்படி இருக்கும்போது என்ன கேள்வி கேட்க உரிமை உங்களுக்கு கிடையாது. ஹோ! அப்படியா? சரி. இந்த சொசைட்டிக்கு நீ என்னோட பொண்டாட்டி தானே! நான் உன்னோட புருஷன் தானே! அப்படி இருக்கும்போது, எவன் கூடயோ நீ ஊர சுத்துவ. அப்ப இந்த சொசைட்டி என்னடி சொல்லும்? அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஷாக்கு. நீங்க ஜிம்முன தான் பார்க்குறீங்க. என்ன? எனக்கு ஏதோ தெரியாதுன்னு நெனச்சிட்டு இருக்கியா? யார் அந்த வினுத்த? நீ லவ் பண்ணேன்னு சொன்னியே, அந்த பையனா? இங்க பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. என்ன தேவையில்லாம பேசாதீங்க? ஓ! அப்ப இல்லன்னு சொல்லுவியா? அவன் கூட தானே ஊர சுத்திட்டு இருக்க? கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? உனக்கும் அவனுக்கும்? கல்யாணம் ஆயிட்டு புருஷன்னு ஒருத்தன் வீட்ல இருக்கான். ஆனா இன்னொருத்தன் கூட போற? அவன் வெட்கமே இல்லாம அடுத்தவன் பொண்டாட்டி கூட ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். என்ன ஜென்மங்களோ நீங்கலாம்! ச்சே! அப்படின்னு சொல்றான். உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாருங்க, வார்த்தைய அடக்கி பேசுங்க. என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்கீங்க? நானும் உங்கள கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன்? நானும் உங்கள கல்யாணம் பண்ணிக்க சொன்னேன். இல்லல்ல. நீங்களா ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்போ இத பண்ணாத, அத பண்ணாதன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இங்க பாருங்க, என் மனசுல இப்ப வரைக்கும் வினித் மட்டும் தான் இருக்கான். அவங்களுக்கு டிவோர்ஸ் குடுத்துட்டு அவன் கூட கண்டிப்பா நான் போவேன். அதனால என்ன இருக்கு இப்போ? அவன் எவ்வளவோ சொன்னான். உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நீ என்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகி உன்னோட ஹஸ்பண்ட லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு. ஆனா நான் தான் கேட்காம அவன தான் கல்யாணம் பண்ணிப்பான். அவன் தான் வேணும்னு நான் பிடிவாதமா இருந்தேன். நான் பிடிவாதமா இருந்ததால மட்டும் தான் அவன் அவனோட மனச மாத்திக்கிட்டான். ஆனா நீங்க அவனையே தப்பா பேசுறீங்க. என்ன தப்பா பேசுறீங்க. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா வினுத்த தப்பா பேசுறத பார்த்துட்டு நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அப்படின்னு கோவமா கத்துறீங்க. அப்போ ஜிம்முனுக்கு கோவம் வந்து உங்க சீக்ஸ்ல பல்லான்னு அடிக்கிறான். நீங்க உங்க சீக்ஸ்ல கைய வச்சுக்கிட்டே அவன பார்க்குறீங்க. அப்போ அவன், "என்ன பொண்ணுடி நீ எல்லாம்! ச்சே! புருஷன் ஒருத்தன் உனக்கு பத்தாதா? இன்னொருத்தன் வேற தேவையா?" அப்படின்னு கேட்குறான். உங்களுக்கு அந்த வார்த்தைய கேட்டதும் கண்ல இருந்து அப்படி கண்ணீர் வருது. நீங்க டியர்ஸோட அவன தான் பார்க்குறீங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் அவன் கூட பேசுறது, வெளிய போறது, எனக்கு டிவோர்ஸ் குடுப்பேன். அவன கல்யாணம் பண்ணி பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நான் உன்ன எதுவும் பண்ண மாட்டேன். அவன் இந்த உலகத்திலே இருக்க முடியாத மாதிரி பண்ணிடுவேன். நான் மிரட்டுறேன்னு நெனைக்காத. கண்டிப்பா நான் சொன்னது செய்வேன். புரிஞ்சுதா? என்னோட ஃபேமிலி ரெப்புடேஷன் போற மாதிரி, நானோ இல்ல நீயோ என்னைக்குமே நடந்துக்க கூடாது. புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போறான். உங்களுக்கு அழுகையா வருது. நீங்க அவ்ளோ ஹேப்பியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ உங்களுக்கு நீங்க பண்ணது தப்போன்னு நெனச்சு அப்படி அழுறீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸ் போயிருந்திருக்கும். ஒரு 3 மந்த் ஸ்கிப் ஆகுது. இந்த 3 மந்த்துமே நீங்க வினுத்த மீட் பண்றதோ, இல்ல அவங்க கூட கால், மெசேஜ் பேசுறதோ அப்படிலாம் கிடையாது. இப்ப நீங்க மாறிட்டீங்க. ஆனா, நீங்க வினீத்த மட்டும் தான் லவ் பண்றீங்க. ஜிம்மன ஏத்துக்கணும்னு நீங்க நினைக்கவே இல்ல. உங்களுக்கு ஜிம்மன் மேல செம்ம கோவம். பட் அவன் சொல்றது கரெக்ட்டு தானே! டிவோர்ஸ் குடுக்காம இன்னொருத்தர் கூட சுத்துனா, அது அவனுக்கும் கெட்ட பேரு, உங்களுக்கும் கெட்ட பேருன்னு சொல்லிட்டு தான் நீங்க வினுத்த மீட் பண்றதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. வினித் கிட்டயும் சொல்லியிருப்பீங்க. அவனும் உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லியிருப்பான். இப்போ ஒரு 3 மந்த் இப்படியே தான் போயிருந்திருக்கும். ஆனா, இந்த 3 மந்த்துமே நீங்க ஜிம்மன் கிட்ட பொறுமையாலாம் போக மாட்டீங்க. நீங்க ஏதாச்சும் பேசுவீங்க, அவன கோவப்படுத்துற மாதிரி. அவன் அதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்கிற ஆள் இல்லையே! அவன் கோவத்தில வார்த்தைய விட, நீங்க வார்த்தைய விட அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே வளரும். அதுவே பெரிய சண்டையா வந்து ஒரு 2, 3 டேஸ் கிட்ட பேசாம போயிட்டுருந்திருப்பீங்க. ஆக்சுவலி ஜிம்மனோட பேரண்ட்ஸ் பொலிட்டிஷியன்ஸ்ன்றதுனால வீட்ல அவ்வளவா இருக்கவே மாட்டாங்க. எப்பயாவது ஒரு நாள் தான் வீட்டுக்கே வருவாங்க. ஸோ, அது உங்களுக்கு நல்லாவே சாதகமா போயிடுது. அதனால நீங்க ஜிம்மன் கிட்ட சண்டை போடுறது, ஜிம்மன எகத்தாளமா பேசுறது, நீங்க அவன திட்டுறதுன்னு இப்படி தான் இருக்கும். ஜிம்மனுக்கு நீங்க குக் பண்ணவே மாட்டீங்க. உங்களுக்கு நீங்க தனியா குக் பண்ணுவீங்க. ஜிம்மனுக்கு ஜிம்மன் தனியா குக் பண்ணி சாப்பிடுவான். ஜிம்மன் உங்களுக்கு புருஷன்ற மாதிரி நீங்க ட்ரீட் பண்ண மாட்டீங்க. நீங்க வருவீங்க, போவீங்க. உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுவீங்க. உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இப்படி தான் இந்த 3 மந்த்துமே போயிட்டு இருந்திருக்கும். ஒன் ஃபைன் டே நீங்க வீட்ல இருக்கீங்க. அப்போ "வயேன்" அப்படின்னு ஒரு வாய்ஸ். ஐயய்யோ! இவங்க எப்போ வந்தாங்க? ஓகே. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ போறீங்க. அப்போ ஜிம்னோட அம்மா தான் இருக்காங்க. "ஆன்ட்டி எப்போ வந்தீங்க?" நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இருக்கும்டா." "என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? ஏன் என்ன கூப்பிடவே இல்ல?" "இல்லடா, எனக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சா, அத்தை ரூம்ல போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு போயிருந்தேன்." "ஓ! சரிங்க ஆன்ட்டி." இருங்க ஏதாச்சும் குடிக்க எடுத்துட்டு வரேன்." ஓகேடா. காஃபி மட்டும் கொண்டு வா." ஓகே ஆன்ட்டி." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காஃபி போட போயிட்டீங்க. ஐயய்யோ! இவங்க வேற வந்துட்டாங்களே!
இதுக்கப்புறம் என்னால் அவன்கிட்ட கத்தி கூட ஒரு வார்த்தை பேச முடியாதே! என்ன பண்ணுறது? இவங்க சரி, ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி தானே ஆகணும். என்ன, ரொம்ப நாளா இருக்க போகிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டே காஃபி போட்டு வந்து குடுக்குறீங்க. அப்போது வயன், வாடா வந்து உட்காரு. இல்ல ஆண்டி பரவால்ல. நீங்க குடிங்க. நான் போயிட்டு உங்களுக்கு குக் பண்றேன். அட பரவால்லம்மா, நீ வா நம்ம குக் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்ல ஆண்டி பரவால்ல இருக்கட்டும் நான் போய் பண்றேன். அட வாம்மா, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஐயோ! இவங்க எவ்வளோ நேரம் பேச போறாங்கன்னே தெரியலையே! இவங்க புராண கதை எடுத்தாவே போதும் எனக்கு தலையெல்லாம் வலிக்கும். கடவுளே! இவங்க எதுவும் பேசவே கூடாது. ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசுக்குள்ளே நெனச்சிட்டு இருக்கீங்க. "வயன், ஐம் சாரிடா." "ஏன் ஆன்ட்டி? எதுக்கு என்கிட்ட சாரி கேட்குறீங்க?" "இல்லடா, நீ இந்த வீட்ல தனியா எல்லா வேலையும் செய்றல்ல. நான் எந்த மெய்டும் அரேஞ்ச் பண்ணலன்னு என் மேல கோவமா இருக்கியா?" "ஐயய்யோ! அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. நீங்க ஏன் இப்படிலாம் சொல்றீங்க?" "அப்படி இல்லடா. என்னதான் இருந்தாலும் நீ காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டுருக்க. காலேஜுக்கும் பார்க்கணும், ஸ்டடீஸும் பார்க்கணும். உனக்கும் ஜிம்முனுக்கும் குக் பண்ணணும். இந்த வீட்ல இருக்கிற வேலை எல்லாமே பார்க்கணும். அதனால தான்டா சொல்றேன். ஐம் ரியலி சாரி. ஆக்சுவலி நான் வந்து வேணும்னு இத பண்ணாம இல்ல. நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் ஆனவங்க. நீங்க தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்களுக்கு எந்த மெய்டுமே அரேஞ்ச் பண்ணலடா." "ஆன்ட்டி, எனக்கு புரியுது ஆன்ட்டி. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க இருக்கிறது 2 பேர் தான. நாங்க பாதி பாதி எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான ஆன்ட்டி இருக்கோம்." அப்படின்னு சொல்றீங்க. "அப்படியாடா! என்ன எதுவும் தப்பாலாம் எடுத்துக்கலல்ல?" "ஐயய்யோ! அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. நான் ஓகே தான். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்றீங்க. அவங்களும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அப்பா! இது இவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோ நெனச்சு பயந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க, "சரிங்க ஆன்ட்டி, நீங்க குடிங்க. நான் போயிட்டு குக் பண்றேன்." "இல்லடா, நான் தான் சொன்னேன்ல மெய்டு வராங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம்." சரி ஓகே. அப்ப நான் ரூமுக்கு போட்டுமா?" சரி போடா." நீங்க உங்க ரூமுக்கு போறீங்க. அங்க ஜிம்முன்னு இருக்கான். நீங்க அவன பார்த்து சைன் பண்ணிட்டு, போயிட்டு சைலண்ட்டா உட்காந்துட்டீங்க. ஜிம்முன்னு நீங்க வந்ததுக்கப்புறம் அவன் எழுந்து கீழ போறான் அவங்க அம்மாவோட பேசுறதுக்காக. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 டேஸ் போது. என்ன 3 டேஸ் ஆகுது. இன்னமும் இங்கேயே தான் இருக்காங்க. இனிமே இங்க தான் இருப்பாங்களோ? இவங்களுக்கு வேற எந்த வேலையும் இருக்காதா? எப்பவுமே வீட்ல இருக்கவே மாட்டாங்களே! இன்னைக்கு என்ன 3 டேஸ் ஆச்சு. இந்த 3 டேஸும் நானே எல்லாமே செய்ற மாரி இருந்துருச்சு. அவனுக்கு பார்த்து, பார்த்து ஒவ்வொரு விஷயமும் பண்ற மாதிரிலாம் இருந்தது. கடவுளே! ப்ளீஸ் இன்னும் எத்தன நாள் தான் இவங்க இங்க இருப்பாங்க? அப்படின்னு நீங்க புலம்பிட்டுருக்கீங்க. அப்போ "வயன்" அப்படின்னு ஒரு வாய்ஸ். இதோ கூப்பிட்டுட்டாங்கல்ல, போறேன். போய் தானே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ வரீங்க. ஆன்ட்டி என்னாச்சு?" "ஒண்ணும் இல்லடா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரியா?" "என்னாச்சு ஆன்ட்டி?" "ஒண்ணும் இல்லடா, சும்மா நார்மலா தான்." இதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்களோட பக்கத்துல போய் உட்கார்றீங்க. "நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன். தப்பா எடுத்துக்க மாட்டியே?" "ஐயய்யோ! குழந்தை பத்தி ஏதாச்சும் கேட்பாங்களோ?" "அ ம் கேளுங்க ஆன்ட்டி." "என்ன விஷயம்?" "இல்லடா, என்னடா இவ இப்படி கேட்குறா, நீ தப்பா எடுத்துக்காத. உனக்கும் ஜிம்முனுக்கும் ஏதாவது பிரச்சனையா? அவ்வளோதான்." "அ அ என்ன ஆன்ட்டி? அப்படிலாம் இல்லையே. யார் உங்ககிட்ட சொன்னது? ஏன் ஆன்ட்டி நீங்க அப்படிலாம் கேட்குறீங்க?" "இல்லடா, நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ ஜிம்மன் கிட்ட சரியா பேசவும் மாட்டேங்கிற. அவனுக்காக ஏதோ கடமைக்கு பண்ற மாதிரியும், கடமைக்கு எங்களுக்காக பேசுற மாதிரியும் இருக்கு. ஆனா, எனக்கு நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. ஏதாச்சும் ப்ராப்ளமாடா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் அவன்கிட்ட பேசுறேன்." "ஆன்ட்டி, நீங்க நெனைக்கிற மாதிரிலாம் இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். நாங்க ஹேப்பியா தான் ஆன்ட்டி இருக்கோம்." "இல்லடா, நீ என்கிட்ட எதையும் மறைக்காத. ம். நான் உனக்கு ஆன்ட்டி மட்டும் இல்ல. நான் உனக்கு அம்மா மாதிரி. சரியா? நீ உன் அம்மாகிட்ட பொய் சொல்லுவியா என்ன? என்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்றா, நான் பார்த்துக்கிறேன்." "ஆன்ட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நானும் அவரும் ரொம்ப ஹேப்பியா தான் இருக்கோம். எப்பயாச்சும் நாங்க சண்டை போட்டுப்போம். அதனால தான் உங்களுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். அது சும்மா ஜஸ்ட் நார்மலா சண்டை போடுறது ஆன்ட்டி. ஆனா நாங்க உடனே பேசிருவோம். நீங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க." இப்போ கூட நானும் சின்ன சண்டை தான் போட்டுட்டு இருந்தோம். அப்பதான் நீங்க கூப்பிட்டீங்க. "என்னடா ஆச்சு? அவன் ஏதாவது உன்ன கஷ்டப்படுத்துற மாரி நடந்துக்கிறானா?" "அப்படிலாம் இல்ல ஆன்ட்டி. சும்மா." "ஆன்ட்டி, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை வரதுல சகஜம் தானே. இது ஜஸ்ட் நார்மலா தான் ஆன்ட்டி. நீங்க எதுவும் தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. நீங்க சீரியஸா எடுத்துக்கிற அளவுக்கும் இது ஒண்ணுமே இல்ல ஆன்ட்டி. ஜஸ்ட் லைக் தட்ன்னு விட்டுருங்களேன்."
சரி ஓகேடா. நீ இவ்ளோ சொல்றதுனால, நான் இது எந்த பெரிய விஷயமா இருக்காதுன்னு நான் நெனச்சுக்கிறேன். சரியா? ம். ஓகே ஆன்டி. அவ்ளோதான் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசல. நீங்க டீப் பிரீத் எடுத்து விட்டு, இவங்களுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அவன்கிட்ட ஒழுங்கா நடந்துக்க சொல்லணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்ச நேரம் அவங்களோட பேசிட்டு, நீங்க அவங்களோட ரூமுக்கு தான் வரீங்க. அங்க ஜிம்மன் ஃபோன ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றீங்க. ஜிம்மன் எதுவுமே பேசல. அவன் சைலண்டாவே இருக்கான். உங்ககிட்ட தான் என்ன? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னேன். என்ன விஷயம்? நான் இப்படி சொல்றேன்னு நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க. உன்னோட அம்மாக்கு நம்ம மேல சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நம்ம 2 பேரும் ஹேப்பியா இல்லையோன்னு. அதுதானே உண்மை. சந்தேகப்பட்டா பட்டுட்டு போட்டோம். அதில என்ன இருக்கு? இங்க பாருங்க, எப்பவும் சொல்லுவீங்கல்ல, உங்களோட பேரண்ட்ஸோட ஹேப்பினஸ் தான் என்னோட ஹேப்பினஸ்ன்னு. அப்படி இருக்கும்போது, நம்ம 2 பேரும் ஹேப்பியா இல்ல, 2 பேரும் பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா, அவங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகும். அவங்க நம்ம பையனோட லைஃப்ப நம்மளே ஸ்பாயில் பண்ணிட்டோம்னு நெனைக்க மாட்டாங்களா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேன். ஸோ, அவங்க முன்னாடி வரைக்குமாவது நம்ம 2 பேரும் ஹேப்பியா இருக்க மாதிரி, உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி நடந்துக்கணும். புரிஞ்சுதா? ஜிமன் உங்களையே பார்க்குறான். இங்க பாருங்க, என்னடா இவளே வந்து சொல்றான்னு அட்வான்டேஜ்ல எடுத்துக்காதீங்க. புரியுதா? நான் சொல்றது உங்களோட பேரண்ட்ஸோட ஹேப்பினஸ்க்காக மட்டும் தான். இது ஜஸ்ட் ஆக்டிங். ஆக்டிங்கா மட்டும் எடுத்துக்கோங்க. புரிஞ்சுதா? அவங்க முன்னாடி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணணும். ஓகேவா? ஜிம் எதுவுமே சொல்லாம இருக்கான். ஓகேவான்னு சொல்லுங்க. உங்ககிட்ட தான் கேட்டுட்ருக்கேன். சரி, ஓகே. ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ டின்னர் டைம். ஸோ ஜிம்மன் உங்க கூட ஒரு மாதிரி கிளிஞ்சியா பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. பட் அவனோட பேரண்ட்டுக்காக நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஒரு மாதிரி ரொமான்டிக்கா பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்போ மீடும் ஒரு வழியா குக் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, உங்க எல்லாருக்குமே ஃபுட் சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஜிம்மன் பக்கத்துல தான் இருக்கீங்க. ஜிம்மனுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காதுன்னு நீங்க எடுத்து வச்சுட்ருக்கீங்க. அவங்க உங்களே தான் பார்க்குறாங்க. ம். நம்ம தான் தப்பா நெனச்சுட்டோம் போல. இவங்க ஹேப்பியா தான் இருக்காங்க போல. நம்ம தான் நம்மளோட மைண்ட போட்டு குழப்பிக்கிட்டோம். பரவால்ல. இவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். அப்படின்னு ஜிம்மனோட அம்மா நெனச்சிட்ருக்காங்க. இங்க நீங்க ம். இவங்க நம்பணுன்றதுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்படின்னு நீங்க நெனச்சிட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம்மன் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டுருக்கான். நீங்க காலேஜுக்கு கிளம்பணும். அப்போ ஜிம்மன் வந்து உங்கள ஹக் பண்ணுறான். "ஏய் என்ன பண்ற? ஆக்டிங் ஆக்டிங் போதும் உன்னோட ஆக்டிங் விடு" அப்படின்றீங்க. ஜிம்முன்னு உங்களை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, "சரி பொண்டாட்டி, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். நீ பார்த்து பத்திரமா காலேஜுக்கு போயிட்டு வை என்ன?" அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறான். என்ன இவன் ஹேக் பண்ண சொன்னா கிஸ் எல்லாம் பண்ணுறான் இருக்கு இவனுக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. சரி ஆண்டி, அப்போ நானும் காலேஜுக்கு போயிட்டு வரேன். ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் காலேஜ் கிளம்பிட்டீங்க. இப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட ரூமில் இருக்கீங்க. ஜிம்மன் வந்து உங்ககிட்ட ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்குறான். நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு கண்டுக்காம டேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. வயன், இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ரெடியாகு, வெளியே போகணும். என்ன? வெளியே போகணுமா? நீங்கள் கூப்பிட்டா நான் வந்துடணுமா? நான் எங்கேயும் வரல. இங்கே பாரு, நீயும் நானும் மட்டும் போல, என்னோட அப்பா அம்மாவும் வராங்க. அதுக்கு என்ன இப்போ? யார் வந்தா வரலன்னா எனக்கு என்ன? என்னால எங்கேயும் வர முடியாது. இங்க பாரு வயன், பிடிவாதம் பிடிக்காம ஒழுங்கா ரெடியாகு. நம்ம ஒரு ஃபங்ஷனுக்கு போணும். இங்க பாருங்க, நான் தான் எங்கேயும் வரலன்னு சொல்றேன்ல. எதுக்கு என்ன டார்ச்சர் பண்றீங்க? என்ன நீங்க நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா? இங்க பாரு, வாய்ஸ் இங்க ரைஸ் பண்ணி பேசுற வேலை வேணாம். என் அப்பா அம்மா கீழ தான் இருக்காங்க. அவங்க காதுல விழுந்ததுன்னா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? ஆ? அவங்களுக்கு கேட்கணுமா? இங்க பாருங்க, நான் தான் வரலன்னு சொல்கிறேன்ல. எதுக்கு என்ன ஃபோர்ஸ் பண்ணுறீங்க? தயவு செய்து என்னை நிம்மதியாக விட்டுருங்க. இங்கே பாரு வையன், இது ஃபேமிலியாக நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதில் நீ வரலன்னா என் ரிலேட்டிவ்ஸில் என்ன சொல்வாங்க? ம். என் பேரண்ட்ஸ் தான் தலை குனிஞ்சு நிற்கணும். அது உனக்கு சம்மதமா? இதில் என்ன இருக்குது தலை குனிய? ஆ? கேட்டால் எனக்கு ஃபீவர் அதனால் வரலன்னு சொல்லுங்க. இதில் என்ன இருக்குது எனக்கு புரியல. இங்கே பாரு, என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? ஒழுங்கா ரெடியாகி கிளம்புற வேலையை பார். என்னால் வர முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. போதும். ம். நீங்கள் பேசினது கேட்டு கேட்டு என் காதுலேருந்து ரத்தமே வந்துடும் போல். இனிமேல் நீங்கள் மிரட்டுறதுக்கு பயந்துட்டு நான் இருக்கிற பர்சனாக இருக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன வேணாலும் மிரட்டிக்கோங்க.
அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஓகேடா, நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நான் இன்னொரு பாட்டோட இந்த ஒன் ஷாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இதை நான் ஒன் ஷாட்டாக தான் போடணும்னு நினச்சேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரி த்ரோட் பெயின் வந்துடுச்சுடா. அதனால தான் நான் வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் செகண்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ணுறேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய்.